குட் மார்னிங் ஆல். ஒரு சின்ன பிரேக் வேணும். என்னன்னா நல்லா கை தட்டினா ஜாலியாக பேசலாம். ப்ளீஸ். ரெடியா? ஓகே, ஹாப்பி. ஏன்னா எனக்கு முன்னாடி பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசிட்டாங்க. அப்போ சடன்லி அதை அப்படியே டேக் ஆஃப் பண்ணணுன்னா ஒரு எனர்ஜி வேணும்ல. அதனால் அந்த எனர்ஜி பார்த்தல. ரெடி, 1 2 3 கிளாப். ஓகே, அப்பா இந்த அரங்கத்தில் இளைஞர்கள் இருக்கீங்க, அதுக்காக தான் இந்த கிளாப் கேட்டுக்கிட்டேன். முதல்ல இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் மனதார வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேங்க. அக்னி சிறகுகள் அப்படின்ற பேர் வந்து பிரகல்யா ராஜுக்கும் இதை உட்காந்துருக்காரு நம்மளோட ஜான் பிரிட்டோக்கும் ரொம்பவே சால பொருந்த ஒரு பேர் தான். ஒரு பெண் தொழிலதிபராக இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு நான் நிறைய மேடைகளில் பதிவிட்டிருக்கேன். கொஞ்சம் நஞ்செல்லாம் செய்ய மாட்டாங்க நம்ம ஆளுங்க, தரமாக. அதுவும் நீங்கள் ரொம்ப நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வர்றோம் அப்படின்னு நினச்சாலே வேறு லெவலில் ஜான் பிரிட்டோ ப்ரோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார். நான் அவ்வளோ பெரிய கதையெல்லாம் சொல்ல மாட்டேன், ஹைக்கூ மாதிரி ஒரே வரிகளில் சொல்லுவேன். நான் பிறந்த மண் மதுரைங்க. அங்கே நான் பேசிக் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு சோலார் ஆட்டோமேஷன் 2012 மெகாவாட்டு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகளுக்கு பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதனுடைய வளர்ச்சி, அந்த இன்கம்மை நான் என்ன பண்ணிட்டேன், சந்தோஷமாக வீடு கட்டி ஜம்முன்னு இருக்காமல் நானும் நம்ம நாட்டுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவி சார்ஜர் மேனுஃபேக்சர்னு சொல்லிட்டு 2018 நான் முதலில் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் பண்ண பொண்ணுன்றதுல ரொம்ப மிக பெருமைப்படுகிறேன். ஆனால் அதற்காக நம்ம நாடு எந்த உதவியும் எனக்கு பண்ணலைன்னு சொல்கிறதுலையும் நான் பெருமைப்படுறேன். ஆனால் அதெல்லாம் மீறி திறமையும் சொன்ன மாதிரி ஜான் பிரிட்டோ மாதிரி பிரதர்ஸ்லாம் இருக்கையில் விட்டுருவாங்களா என்ற அடுத்த ஸ்டெப்பில் இன்றைக்கி நான் ஒரு 80 இன்ஜினியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு பிஸ்னஸ் உமனாக அவங்க முன்னாடி நிற்கிறதுலையும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு காரணமே இந்த பேர் தாங்க, அக்னி சிறகுகள்னு சொன்னாங்கல்ல சார். நீங்கள் இதை என்ன நேமில் வச்சிங்கன்னு தெரியல, அது 100% பொருந்தும். அக்னி சிறகுகள் தான் நாங்கள். இந்த இப்போ உள்ள இளைய தலைமுறைகள், பழைய காலம் புதிய காலம்லாம் கம்பேரிஷனே பண்ண முடியாது. எல்லா பெண்களுக்கும் அவங்க அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், பழைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி லேட்டஸ்ட் வெர்ஷனாக அப்டேட் கொடுக்குறோமே தவிர்த்து பழைய அனுபவம் இல்லாமல் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் வந்து இந்த மேடையில் நிற்க முடியாது. என்ன உங்கள் அளவில் பெரிய பொறுமைகளும் நிதானங்களும் இல்லாமல் ஒரேடியாக ஒபாமா வாங்கணும்னு நாங்கள் நினைக்கிறது தான் இங்கே கொஞ்சம் விஷயங்களாக இருக்குது. மித்தபடி நாலேஜில் எல்லாம் வந்து ரெடியாக தான் இருக்கும். சிம்பிள் யங்ஸ்டர்ஸ், நான் ஒரு பாயிண்ட் தான், நிறைய விஷயம் சொல்ல போகிறதில்ல. ஒரே விஷயம், இன்ஜினியருன்னு பேர் எழுதியிருக்க அத்தனை பேத்துக்கும் அக்னி சிறகுகள்ன்ற அந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னால் இந்த ஸ்பாட்டில் 500 பேருக்கு எனக்கு இன்ஜினியருக்கு ஓப்பனிங் கொடுக்க முடியும். இதை ஒரு பிஸ்னஸ் உமனாக எதை நம்பி இல்லாமல் என்னோட பிஸ்னஸை நீங்கள் கூகுளில் போய் டக்கர் மோட்டார்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், என்னுடைய வரலாறு அதில் பார்த்துக்கலாம். ரெடியாக இருக்கேன் பிரதர், நான் கொடுக்க அக்னி சிறகுகள். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா? யாரெல்லாம் இன்ஜினியர்ஸ் இருக்கீங்களோ தயாராக வாங்க. இன்ஜினியர்ன்ற பேர் இருந்தால் போதும், அத்தனை குழந்தைகளுக்கும் அறிவோட வேலை வாய்ப்பு கொடுக்க. மெயின் பாயிண்ட்டு மக்களே, ஒரு விஷயம் இன்னொன்று பதிவு பண்ணுறேன். இன்ஜினியர்னாலே சென்னை தான், இன்ஜினியர்னாலே வெளிநாடு தான்றதை மட்டும் என்னட்ட அப்ளையே பண்ண வேண்டாம். உங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். ஏன்னா என்னோட நாலேஜுக்கு நிறைய மாநிலங்கள்லையும் வெளிநாடுகள்லையும் ஓப்பனிங் கொடுத்தாங்க. எல்லாரும் போயிட்டா என் அப்பா என் மக்கள் என் மன்னனை யார் பார்க்கறது? அதனால நான் பிறந்த மண் மதுரையில் தான். ஸோ டிஃபென்ஸு அதே இன்கம்மை வெளிநாடு அளவில் உங்களால் கொடுக்க முடியும்னா 100% கொடுக்க முடியும். குடும்பத்தோட சந்தோஷமாக இந்த இன்கம்காக எங்கேயும் நீங்கள் போக வேண்டியதில்லை. நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் தான் இருக்கோம். 100% நாங்கள் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கோம். குழந்தைங்க வளர்கிறதுக்கும் நம்ம நாட்டை வளர்த்துக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவ் ரெடினா எங்களை மாதிரியான தொழிலதிபர்களும் ரெடியாக தான் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.